நீலகிரி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆர் ஆசா மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதில் பங்கேற்ற கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன் என்ற முறையிலே நான் உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கோடானு கோடி தொண்டர் மத்தியிலே நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா, நாவடக்கம் தேவை, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்லுவார்கள். மக்கள் வெகுண்டு இருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா? 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிப்பாய்களை போல இளைஞர் பட்டாளங்கள், இளம்பெண்கள் பட்டாளங்கள், மகளிர் சொந்தங்கள், சகோதரிகள் வெகுண்டிருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிப்பாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கின்ற பொழுது அனைவரையும் வாழ வைத்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும். திரு கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கோரிக்கை ஏற்று திரு கருணாநிதி அவருடைய மருமகன் மாறனின் மூலமாக எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள். அந்த படத்திலே நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இந்த வரலாறு கூட தெரியாததா ராஜா தான் இந்த ராஜா. ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது. ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன, அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது. அந்த மரியாதை இழந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்து ராஜா. அதோட இந்த செய்தியை சொன்னதே ஆண்டிமுத்து ராஜாவுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே திரு கருணாநிதி அவர்கள். எங்கள் தங்கம் படம் 100 நாள் ஓடியது. அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது, திரு மாறன் அவர்கள் சொன்னது, எங்கள் தங்கம் படத்தை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் நடித்து கொடுத்த காரணத்தினால் இந்த கடனில் இருந்து தப்பித்தோம் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த செய்தி திமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட முரசொலி நாளில் வந்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய தலைவர்கள் எதிரியும் வாழ வைத்தவர்கள் என்பதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1967 ஆண்டு அவருடைய திருமுகத்தை காட்டிய காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார், என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று. அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க கொடி பறக்குது பாத்தீங்களா? கொடி பறக்குது இல்ல? ஆட்டாதப்பா, ஆட்டாத கொடி, ஆட்டாதப்பா. கொடி ஆட்டாமலே பறக்குது இல்ல? பறக்குது இல்லைங்களா? இது எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. கண்ணுக்கு தெரியாத காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ராஜா தான் இந்த ராஜா. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல 1,73,000 கோடி கொள்ளையடித்த ராஜா நம்முடைய தலைவரை பார்த்து பேசுறார். விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி.
கண்ணுக்கு தெரியாத காட்டிலும் ஊழல் புரிந்த ராஜா எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். யாகாவராயினும் நாகாக்கா காவாக்கால் காவாக்கால் சோகாப்பால் சொல்லி இழுக்கப்பட்டு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே திரு ராஜா, இனியாவது உழவுவதை விட்டுவிட்டு நாட்டுக்காக உழைத்த தேசிய தலைவர்களை விமர்சனம் செய்துவிட்டு நல்லதை பேசி பாருங்கள். நீங்கள் பேசாவிட்டால் மக்கள் உங்களை பேச வைப்பார்கள், உங்களை திருத்துவார்கள். நீங்களா பார்த்து திருந்திக் கொள்ள வேண்டும். திருந்திக் கொள்ளாவிட்டால் அதை திருத்துகின்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவும் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது. தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த 30 ஆண்டு கால ஆட்சியில்தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழகம் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்று வரும் அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.